உங்கள் எல்லாருக்கும் இந்த இஷ்யூ பற்றி தெரியும். ஒரு பரபரப்பாக ஒரு வாரமாக போயிட்டுருக்கு. நான் வந்து எப்போவுமே மூவி ரியாக்ஷன்ஸ், அப்புறம் மூவி ரிவ்யூஸு, சாங் ரியாக்ஷன், ட்ரைலர் ரியாக்ஷன் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் சினிமா கண்டென்ட் பற்றி தான் பேசுவேன். என்றைக்காவது ஒரு நாள் என் மனசு ரொம்ப பாதிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டு கிடச்சின்னா அதை பற்றி சில நியூஸ், சோஷியல் வெல்ஃபேர் கண்டென்ட்டும் பேசுவேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கவின் பிரதர். ஆல்மோஸ்ட் ஒரு ஐடி ஊழியர், நல்ல சம்பளம், நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்த பையன். சின்ன வயசுலேருந்து தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட பையன். இந்த கேஸ்ட் ஈக்குவாலிட்டி தாங்க எங்கேயுமே மாறலை. எப்பா அவன் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி அவன் என்னென்னமோ சாதிக்கிறான் அந்த உலகத்தில். வந்து டெக்னாலஜிக்கு காம்படிஷனாக நம்ம கண்ட்ரி போக வேண்டியவன். இன்னும் இந்த ஜாதி அடக்குமுறையை பற்றி பேச வேண்டிய தீண்டாமை. எப்பா இவங்கெல்லாம் என்னதான் நான் பேசுறது. அவங்க உயிர் போயிடுச்சுங்க அந்த பையனுக்கு. அவங்க அப்பா போராடுறாரு, பொய் வாக்குமூலம் போட்டு, பொய் கேஸை போட்டு போராடிக்கிட்டு இருக்காருங்க. ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. பையனுக்கு நீதி கிடைக்கணுன்ற காரணத்துக்காக அப்பாவும் அம்மாவும் போராடிட்டு இருக்காங்க. ஏங்க லவ் பண்ணால் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோங்க. அந்த பையனை அன்பான ஒரு மச்சான் தான் கூப்பிட்றான் சொல்லிட்டு அன்பாக வண்டியில் வரும்போது நீ இவ்வளோ கீழ்த்தனமாக ஏமாற்றி அவனை கொன்று இருக்கிறீங்க. என்னதான் சொல்கிறதுடா, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு. நல்ல சம்பளம், நல்ல சேலரி, நல்ல லைஃப் செட்டில்டு. அவன் என்னங்க பண்ணான்? காதலிச்சாங்க, அதுதான் தப்பா? இந்த உலகத்தை யாரையும் லவ்வும் பண்ணக்கூடாது. நான் என்னலாம் சொல்கிறது. என்னோடய பழைய ஆஃபீஸ்லலாம் எப்பா ஐயோ, அதனால தான் சின்ன வயசுலேருந்தே நான் பாய்ஸ் அட்ராசிட்டிலே இருந்துட்டேன். கேர்ள்ஸ்கிட்டலாம் அவ்வளோ பேசலை. நம்ம ஒரு தனி உலகத்திலே வாழ்ந்துட்டோம். அது விடுங்க. இந்த பையனோட ஆத்மா சாந்தி அடையணுங்க. பிரதர் 27 இயர்ஸ், என்னுடைய 2 வருஷம் பெரியவர். என்னங்க சொல்கிறது. இன்னும் இந்த தீண்டாமை, இந்த கவர்மெண்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிற ஒரு இதையே எடுத்துடணும். வெறியாக இருக்குது. என் உணர்ச்சிகளை எப்படி பேசணும்னு என்னால் முடியல. அந்த பையனை நினச்சி அநியாயமான சாவு பிடிக்கலன்னு பையன் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் நம்ம ஆளுங்களில் உங்கள் ஆளுங்களில் போயிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறான். இந்த நல்லதாக தான் அந்த பையன் ஏதோ சொல்லியிருக்கான். அவனை போயிட்டு ஏங்க அப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணக்கூடாதா? ஏன் காதலில் எங்கடா மதம் ஜாதிலாம்? ஐயோ, போராடுறாரு. என்னங்க பண்ணுறது, உயிர் போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட அவரோட சமூக வலைத்தள வீடியோஸ்லாம் பார்த்தேன். அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிற வீடியோலாம். எப்பா எவ்வளோ ஆனந்தமாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாருங்க. காதலிச்சு தப்பு. ஜாதி தீண்டாமை ஒழிஞ்சாதான் தமிழ்நாடு உருப்படும். நண்பனாக பார்த்து பழகுங்கடா, நல்ல மனுஷங்களாக பார்த்து பழகுங்கடா. ஓம் சாந்தி கவின். இன்னா இல்லாஹி லா இன்னாஹி வாரஜியூ. ரெண்டுத்துலேயும் இது இப்போ நான் சொன்னது வந்து முஸ்லீமில் சொல்லுவாங்க யாருன்னா இறந்துட்டா. இந்துவில் வந்து நம்ம ஓம் சாந்தி சொல்லுவோம். இன்னா லில்லாஹி வா இன்னாஹி ரஜியூன், இது வந்து முஸ்லீம். ஓம் சாந்தி இந்து. உங்கள் ஆத்மா சாந்தி அடையணும் ப்ரோ. உங்கள் வீடியோலாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது, சமூக இதில் போட்டிருந்தாங்க. ஒழியணுங்க இந்த தீண்டாமை, கம்யூனிட்டி கேஸ்டெல்லாம் ஒழியணும். மனுஷனாக மதிக்கணும். இன்னும் 10 வருஷத்தில் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே கேட்கக்கூடாது எந்த இடத்துலையும். நான் எங்கன்னா ஒரு இடத்துக்கு போனால், இல்லை எதனா இதில் போனால், நீங்கள் ஆள் என்ன ஆள், நீங்கள் என்ன ஆளுன்னு என்னையே நிறைய பேர் கேட்பாங்க.
எனக்கு அதை சொல்லவே பிடிக்காது. தெரிலன்ட்டுருவேன், அவ்வளோதான். அடுத்த வாட்டி உங்களை யாராவது கேட்டால் எனக்கு தெரிலன்றுங்க, அவ்வளோதான். பாய்.